இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது தகுந்த ஆதாரங்கள் இல்லாததால் மினிஸ்டர் கணேசனை கொன்றது உதயபெருமாள் தான் என்பது நிரூபணம் ஆகவில்லை. அதே சமயம் மினிஸ்டர் கணேசன் கொலை செய்யப்பட்டதின் காரணமும் இன்னும் கண்டறியப்படாத காரணத்தால் உதயபெருமாளின் ஜாமீன் மனுவை இந்த கோர்ட் ரத்து செய்கிறது. எனவே சந்தேகத்தின் அடிப்படையில் உதயபெருமாளை 15 நாட்கள் ரிமாண்டில் வைக்குமாறும் மேலும் இந்த வழக்கை தனிப்படை அமைத்து விசாரிக்குமாறும் காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது. இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.